ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா நடிப்பில் உருவாகியுள்ள படம் கருப்பு. மே 14 ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா மதுரையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடந்தது. விழாவில் பங்கேற்று சூர்யா பேசியதாவது, மதுரை எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷல். இங்கிருக்கும் சாப்பாடு, அரசியல் மற்றும் பெண் தெய்வத்திற்கு அவர்கள் கொடுக்கும் மரியாதை என அனைத்துமே தனித்துவமானது. இந்த மதுரை மண்ணிற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே நான் நிறைய படங்கள் நடித்திருக்கிறேன். கடந்த 28 ஆண்டுகளாக என்னை ஒரு ஹீரோவாக மாற்றியது உங்களின் இந்த அன்பும் பாசமும் தான். இது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. மதுரை சித்திரை திருவிழாவிற்கு அப்போதே 5 லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கருப்பு விழாவையும் நான் இன்னொரு சித்திரை திருவிழாவாகவே பார்க்கிறேன். என்ன ஒரு திறமையான நடிகர் இந்திரன்ஸ். தொடர்ந்து பல ஜானர்களில் படங்கள் நடித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் 4ஆம் வகுப்பு வரைதான் படித்திருந்தார். ஆனால் இப்போது 7ஆம் வகுப்பு தேர்வை எழுதி முடித்திருக்கிறார். அவரது அர்ப்பணிப்பிற்கு எல்லையே இல்லை. இசையமைப்பாளர் சாய், நீ ஒரு தனித்துவமான திறமைசாலி. உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. நான் அவரை முதலில் சந்தித்த போது ஒரு நாளைக்கு 1000 டியூன்கள் போடுவதாக கூறினார். படம் திரைக்கு வரும்போது இசை ரீதியாக அது ஒரு பிரம்மாண்ட அனுபவமாக இருக்கும். கருப்புசாமி தெய்வம்தான் இந்த படம் இவ்வளவு தூரம் வந்ததற்கு காரணம் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதருக்குள் கடவுள் வரும்போது ஏற்படும் தாக்கத்தை நான் நேரில் பார்க்கிறேன். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். சில ரசிகர்கள் சொல்வார்கள், ஒரு படம் வந்தபோது ஆர்ஜே பாலாஜி அப்படி சொன்னார் என்று. பாலாஜி பன்முக திறமை கொண்டவர். நான் என்னை சூர்யாவாக பார்க்கிறேன். ஆனால் அவர் தன்னை ஒரு இயக்குனர், நடிகர், வர்ணனையாளர் என பலவாறாக பார்க்கிறார். இந்த படத்தில் நான் ஹீரோ இல்லை, கருப்புசாமி தான் ஹீரோ. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை இப்படி நடிக்க வைத்ததற்காக என் இயக்குனர் ஆர்ஜேபிக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். படம் பார்த்தவர்கள் முதல் பாதி மிகவும் உணர்ச்சிகரமாகவும் 2ஆம் பாதி திரையரங்க கொண்டாட்டங்கள் நிறைந்ததாகவும் இருப்பதாக சொல்கிறார்கள். மே 14 இனி எல்லாம் உங்கள் கையில்தான் இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இவ்வாறு சூர்யா பேசினார்.